ஆலயத்தில் தெய்வ தரிசனம். ஆலயத்துக்கு எல்லாரும் போகிறாங்க, தரிசனம் பண்ணுறாங்க, வராங்க. ஆலயத்தில் வந்து முதல் தரிசனம் கோபுர தரிசனம். கோபுர தரிசனம் பாப விமோசனம். ரெண்டாவது கொடிமரம். கொடிமரத்தில் தரிசனம் பண்ணி நந்தியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சிவனுக்கு போகணும். இதுதான் நம்முடைய ஒரு ஸ்டெப்பும் ஃபார்வர்ட் ஸ்டெப்பும் போகக்கூடிய ஸ்டெப். ஆலயத்துக்கு உள்ளே நுழையும் போது எப்படி போகணும்னு ஒன்று இருக்குது. அதாவது அன்னதானம் யாருக்காவது வாங்கி கொடுத்துட்டு போங்க. அன்னதானம் சாப்பாடு வாங்கி கொடுங்க, இது பண்ணுங்க. எதுவும் முடியலன்னா அங்கே இருக்கிற மாடுங்களுக்கு 2 வாழைப்பழம் வாங்கி கொடுத்துட்டு போங்க. கொடுத்துட்டு போனால் தான் அந்த தரிசனத்துக்கு நம்ம ஜீவகாரணியம் பண்ணும் பொழுது அந்த தரிசனத்துக்கு இறைவன் வந்து நமக்கு உதவி செய்வார். ஆனால் நம்ம திரும்பி வரும்பொழுது அதை கொடுக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி கோயிலுக்கு உள்ளே நுழையும் போது புஷ்கரணி, அதாவது குளம், அந்த குளத்தில் வந்து நம்ம முகத்தை பார்க்கலாம், கை காலை கழுவலாம். ஆனால் திரும்பி வரும்போது கை கால் கழுவக்கூடாது, முகத்தில் இது பண்ணவும் கூடாது. அது மாதிரி நீங்கள் நேராக வரணும், நேராக போகணும். பெருமாள் கோயில் முகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சுபிட்சம் ஏற்படும், லட்சுமி கடாட்சம் ஏற்படும். சிவன் கோயிலில் குளமோ குளத்தில் தரிசனம் பண்ணாலோ குளத்தில் இது பண்ணாலோ உங்களுடைய பாவங்கள் விமோசனம் ஆகும். திருப்பி வரும்போது குளத்தில் காலை கழுவக்கூடாது, குளத்தை பார்க்கக்கூடாது. குளத்தை பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற தெய்வ சக்தி அங்கே போயிடும். பெருமாள் கோயிலில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் இருக்குது. அதுக்கு வந்து பண்ணணும், அதே மாதிரி பண்ணணும். மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஒன்று. அது இல்லாமல் சிவன் கோயிலில் வந்து வலம் வரும்போது எல்லாரும் போவாங்க, ஒரே ஒரு ரவுண்டு தான் சுற்றிட்டு போகும். குறைந்தபட்சம் 3 சுற்றுறோம். பிரதட்சணம்ன்றது 3 முறை பிரதட்சணம் பண்ணால் தான் அது முழுமையான பலன். ஒன்று நமக்கு, ரெண்டாவது நம்ம குடும்பத்துக்கு, மூணாவது நம்மை சார்ந்த சமூகத்துக்கு. அதாவது 3 தடவை குறைஞ்சபட்சம் 9 பண்ணலாம், 10 பண்ணலாம், 21 பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் 3 தடவைக்கு ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வர்ற மாதிரி அப்படி போய் பார்க்கக்கூடாது. அது வந்து சரியான முறையும் அதில் கிடையாது. இன்னொரு திங்ஸ் பார்க்க போனால், சாமியை கும்பிடும்போது நெஞ்சில் வச்சு கும்பிடுவாங்க. நெஞ்சில் வச்சு கும்பிடும்போது ஆத்மார்த்தமான நம்முடைய மனசை வந்து அந்த பக்கம் கொடுத்து அது பண்ணுறது. ரெண்டாவது, நெத்தியில் வச்சு கும்பிடுவாங்க சில பேர். நெத்தியில் வச்சு கும்பிடுறது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆத்ம ஞானம், கல்வி அறிவு, வித்தை, இதெல்லாம் வந்து விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேற்று. ஆனால் 2 கையும் மேலே தூக்கிட்டிங்கன்னா சரணாகதி. ஸோ எப்போ இந்த சரணாகதி தத்துவம் பண்ணணும்னு சொன்னால், கொடிமரத்துக்கு கீழே முன்னாடி விழுந்து பண்ணும்போது கட்டாயம் சரணாகதி தத்துவம் தான் பண்ணணும். நீங்கள் உங்ககிட்ட நான் சரணை அடைஞ்சிட்டேன், என்னுடைய இதுவை எல்லாத்தையும் நீ கொடுத்துட்டேன், நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி காலில் விழுறது தான் சரணாகதி தத்துவம். ஸோ அதை தான் நீங்கள் வந்து முறையாக கரெக்டாக பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு முறை. அதே மாதிரியே பூ வாங்கி போகணும். எந்த கோயிலுக்கு போனாலும் கட்டாயம் பூ வெறும் கையோடு போய் போகவே கூடாது. பூ கட்டாயம் வாங்கணும். அதே மாதிரி தட்சணை வந்து கட்டாயம் வைக்க வேண்டும். சில பேர் வாழைப்பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கி அர்ச்சனை எல்லாமே பண்ணலாம். அர்ச்சனை பண்ணும்போது நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க, அதுதான் முறையானது. சில பேர் வந்து தெய்வத்தின் பேரில் அர்ச்சனை பண்ணுவாங்க. தெய்வத்தின் பேரில் அர்ச்சனை பண்ணிங்கன்னா அதனால் எந்த பலனும் கிடைக்கிறது இல்லை. அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம யார் அர்ச்சனை எப்போ பண்ணணும்னு சொன்னால், யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஏதாவது நோயாலோ கடனாலோ இல்லை வேறு விஷயங்களோ பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் அர்ச்சனை பண்ணணும். எந்தவும் பாதிக்கப்படாமல் சும்மா போய் அர்ச்சனை பண்ணக்கூடாது. சில பேர் வந்து வருஷ பிறப்பு இருக்குல்லையே, அவங்களுடைய பிறந்த நாள் வரும் வருஷத்தில், அது பண்ணணும். பிறந்த நாள் வந்து நார்மலாக ஜென்ம பர்த் ஸ்டார், அதாவது ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி தான் பண்ணணும். சில பேர் இங்கிலீஷ் நாள் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அது வந்து அந்த நாளைக்கு போய் அர்ச்சனை பண்ணலாம். ஸோ அர்ச்சனைன்றது உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம். தெய்வங்கள் வந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசையை பார்த்து தான் அமர்ந்திருக்கு. எல்லா கோயிலையும் பார்த்தா மேற்கு திசையில் தெய்வம் இருக்கும், கிழக்கை பார்த்து தான் இருக்கும். இதுதான் ஒரு முறையானது. அந்த கடவுளை நீங்கள் கும்பிடும்போது கிழக்கு பக்கத்தில் தெற்கு பக்கத்தில் நின்று வடக்கு பக்கம் பார்த்து சாமி கும்பிடணும். அதே மாதிரி இது கீழே விழுந்து கும்பிடும் பொழுதும் அதே மாதிரி தான் பண்ணணும். அதே மாதிரி தெற்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலை இதில் தெய்வத்தை வணங்கும் போது தெற்குலேருந்து பார்க்கக்கூடாது, கிழக்குலேருந்து மேற்கே பார்க்கணும், இல்லை மேற்குலேருந்து கிழக்கே பார்த்து தான் பண்ணணும். இதை வந்து கட்டாயம் கம்பல்சரியாக பண்ணணும். பண்ணால் தான் அது உங்களுக்கு அந்த ரியல் எஃபெக்ட்டுக்கும். எந்த காரணத்தை கொண்டும் தெய்வங்களை வணங்கும் பொழுது மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் பார்த்து வணங்கக்கூடாது. தெற்கு பக்கம் பார்த்து வணங்குவது ஒரே ஒரு பித்ரு தேவதை, பித்ருக்களுக்கு மட்டும்தான் தெற்கு பக்கம் பார்க்கணும். வேறு யாருக்கும் தெற்கு பக்கம் பார்க்கக்கூடாது.
சிவன் வந்து தெற்குலேருந்து கிழக்க பார்த்து, சில கோயிலில் பார்த்தீங்கன்னா மேற்குலேருந்து கிழக்கே பார்த்து சிவன் இருக்கும். அந்த கோயில்கள் வந்து மிக மிக பிரசித்தி பெற்றவை, மிக மிக எல்லா விதமான பாவங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம் வந்து மேற்குலேருந்து கிழக்கே பார்க்குறது. அது சில கோயில் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து சென்னையில் வந்து மயிலாப்பூரில் சிவபெருமான் மேற்குலேருந்து கிழக்கே பார்த்து வர மாதிரி அமைஞ்சிருக்கும். அது பார்க்கணும். பாத தரிசனம்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். எந்த தெய்வமாக இருந்தாலும் பாதத்தை பார்த்து தான் வரணும். சிவலிங்கத்தை தவிர மற்ற எதுவாக இருந்தாலும் அரங்கநாதர் படுத்துன்னு இருக்கும்போதும் முதல்ல பாதத்தை பார்த்து பாதத்துலேருந்து மேல் பக்கமாக தான் வரணும். தீபம் வந்து வீட்டில் காமிக்கும்போது கீழே இருந்து தான் மேலே தூக்கி காமிக்கணும், மேலேருந்து கீழே தூக்கி காமிக்கூடாது. வீட்டில் தீபம் காமிக்கும்போது வெளியே வந்து சூரிய பகவானுக்கு தீபம் காமிக்கணும். முதல்ல காமிச்சிட்டு அந்த சூரியனுடைய பவரை வந்து அந்த தீபத்தில் கிரகித்து அதை எடுத்துன்னு வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூஜையில் காமிக்கணும். இது வந்து ஒரு சரியான முறை. அதே மாதிரி மாலை வாங்கி போவாங்க, அர்ச்சனை வாங்கி போவாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. ஆனால் அப்படியே எடுத்துன்னு போய் பிளாஸ்டிக் பையோடு கொடுப்பாங்க. பிளாஸ்டிக் பையோடு கொடுக்கவே கூடாது. மாலையோ பூஜைகளை தேங்காய் பூ பழமோ கையிலேருந்து தான் கொடுக்கணும். அப்படியே கொடுப்பாங்க, அவர் உள்ளே எடுப்பார், தேங்காயை உடைப்பார், அப்படியே எடுத்துகிட்டு வருவார். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. நீங்கள் கையில் வச்சு 2 கையிலும் வச்சு வேண்டிக்கினே இந்த நல்லது கொடுங்க, நல்லது செய்யுங்கன்னு சொல்லி உங்களை வேண்டுதலை சொல்லி அதை தான் எடுத்து போய் கொடுக்குற முடிய நேராக அப்படியே பிளாஸ்டிக் பையோட பூவோ பழமோ எதுவுமே அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். வந்து நிறைய பேர் வந்து அப்படியே கொடுக்குறாங்க, அவர் அர்ச்சனை பண்ணி அப்படியே எடுத்து வந்துடுறாங்க. அது செய்யக்கூடாத ஒரு விஷயம். தெய்வங்களுக்கு புஷ்பம் வாங்கி கொடுக்கறது, பூ வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷம். அந்த பூவை நீங்கள் வாங்கி அந்த தெய்வத்து மேலே சாத்திக்கணும். சாத்திட்டாங்கன்னா இரவு மணி 12 மணிக்கு உலகத்தில் உள்ள அண்ட சராசரங்களும் இயங்க ஆரம்பிக்கும். ஒரே ஒரு செகண்டு. அந்த நேரத்தில் தெய்வம் வந்து வெளிப்படும் பொழுது இந்த பூவை யார் போட்டாங்கோ, இந்த மாலையை யார் போட்டாங்கன்னு நிச்சயம் கேட்கும். அப்போ வந்து உங்களுடைய வேண்டுதல் இருக்கும். அதாவது நீங்கள் வாங்கி கொடுக்குற புஷ்பமோ மாலையோ இரவு தங்கி மறுநாள் மட்டும்தான் அது ஒர்க் பண்ணோம். ஸோ அதால் நீங்கள் அதை வந்து இரவு தங்குவதுக்கேற்ற மாதிரி மாலை நேரத்தில் வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷம். 1. 2வது, நிறைய பேர் இப்போது கொஞ்சம் பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கிராம்பு இருக்குங்களா, கிராம்பில் வந்து நூல் கட்டி மாலை போடுறோம். எந்த தெய்வத்துக்கு வந்து கிராம்பில் வந்து கட்டி மாலை போட்டிங்கன்னா அந்த தெய்வத்தை வந்து உங்களுக்கு ஆகர்ஷணமாகி உங்களுக்கு உண்டான பலனை கொடுக்கும். இப்போ வந்து அயகிரிவருக்கு ஏலக்காய் மாலை போடுறாங்க. ஆக்சுவலாக அயகிரிவருக்கு ஏலக்காய் மாலை போடணுன்றது ஒரு நல்ல முறை, இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லா தெய்வத்துக்கும் ஏலக்காய் மாலை போடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏலக்காய் மாலை போட்டாலும் சரி, கிராம்பு மாலை போட்டாலும் சரி, அது நைட்டு தங்கணும். நைட்டு தங்கிட்டு மறுநாள் தான் எடுத்துன்னு வரலாம், இல்லை அங்கேயே கொடுத்துடலாம், யாருக்காவது கொடுத்துடலாம், அதனால் தப்பு இல்லை. நைட்டு தங்கும்போது மணி 12 மணிக்கு அண்ட சராசரங்கள் வந்து சிவனுடைய இதில் ஒடுங்கும் பொழுது இந்த யார் மாலை போட்டாங்க, எதுக்கு போட்டாங்கன்றது தெய்வத்தினுடைய விசாரத்துக்கு வரும். அதுக்கு உங்கள் கர்மாவை பொறுத்து அது நல்லதோ கெட்டதோ, உங்களுக்கு வேண்டியதோ வேண்டாதோ, அது நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி தெய்வத்தின்கிட்ட மாலை போட்ட மாலையை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் வாசலில் மாட்டலாம். ஆனால் வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு மாட்டக்கூடாது. அது வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு பண்ணுவாங்க, அது வந்து பண்ணக்கூடாது. 2வது, எலுமிச்சம்பழம் இருக்குங்களா, எலுமிச்சம்பழத்தில் சாதாரண எலுமிச்சம்பழம்னு ஒன்று இருக்குது, கொடி எலுமிச்சைன்னு ஒன்று இருக்குது. 2 பழம் இருக்குது. சாதாரண எலுமிச்சை வந்து பார்த்தா உங்களுக்கு ரவுண்டு ஷேப்பு அழகாக நல்ல நீட்டாக இருக்கும். கொடி எலுமிச்சைன்றது காம்பு வர இடம் உப்பலாக இருக்கும். அது வந்து ஒரு நீள்வட்டம் மாதிரி இருக்கும். அது வந்து கொடி எலுமிச்சை. இந்த கொடி எலுமிச்சைக்கு தான் தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. நீங்கள் சாதாரண ஒரு கொடி எலுமிச்சை ஒரு 2 பழம் வாங்கிட்டு போய் தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் வச்சுட்டு நீங்கள் சுற்றிட்டு 3 தடவை சுற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து அதை என்ன பண்ணணும், கட் பண்ணி ஜூஸ் போட்டு அதனோட தேன் கலந்து சாப்பிடணும். ஏன்னா இப்போ சர்க்கரையெல்லாம் எலும்புத்தூள் சேர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் நிறைய வந்துருச்சு. வெல்லம் கலக்கலாம், ஆனால் தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், அந்த தெய்வத்தினுடைய சக்தி உங்கள் உடம்புல உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ரெகுலராக நீங்கள் பண்ணுறது விசேஷம்.
அதே மாதிரி கிராம மாலை இதெல்லாம் கூட வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரதா கொண்டு வரலாம், இல்லை அங்கேயே கூட வச்சிடலாம். அதனால் உங்களுக்கு தம்பில். ஆனால் எலுமிச்சம்பழத்துக்கு தெய்வத்தை ஆகர்ஷிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதால இதை பண்ணும்போது தெய்வ ஆகர்ஷணம் இருக்கும். இதை வந்து நார்மலாக எல்லா கோயிலும் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க இல்லையா, அது கட்டாயம் இதை பண்ணணும். குலதெய்வத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நைவேத்தியம் பண்ணுறாங்க. நைவேத்தியம் வந்து என்னென்னோ பண்ணுறாங்க. ஆனால் நைவேத்தியம்ன்ற வார்த்தைக்கு உண்மையில் என்னன்னா, அந்த தெய்வம் சாப்பிடுதா இல்லையா, அதுதான் அவங்களோட கொஸ்டின். என்னன்னா, படைக்கும் பொழுது அதுலேருந்து ஒரு ஆவி வெளியே வரும், சூடான ஆவி. அந்த சூடான ஆவியைத்தான் தெய்வங்கள் சாப்பிடும். நீங்கள் வந்து ஆறின சாப்பாடு வீட்லேயும் சரி, கோயிலையும் சரி, குலதெய்வம் கோயிலும் சரி, ஆறின சாப்பாடு போடவே கூடாது. முழுசாக அப்படியே வந்து கொதிக்க கொதிக்க போடணும். அதில் சாதாரணமாக வீட்டில் கூட நீங்கள் வந்து சாதம் வடித்தான்னு வச்சுங்களேன், சாதம் வந்து ஒரு இதில் வடிக்கிறீங்க, வடித்தோடனே என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு சாதம் அதுக்குன்னு ஒரு தட்டு தனியாக வச்சுக்கணும். அந்த தட்டில் கொஞ்சோண்டு சாதத்தை போட்டு அதில் வந்து ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் பசு நெய்யை ஊற்றி நீங்கள் தெய்வத்துக்கு வச்சிங்கன்னா அந்த ஆவியில் அந்த நெய் வந்து சூடாகி மேலே வரும். அதனால் உங்களுக்கு தெய்வத்தினுடைய கடாட்சம் உங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ எப்போவுமே ஆறுனதை வந்து எந்த காலத்துலேயும் போடக்கூடாது. ஆறுனதை ஒரே ஒரு இதுக்கு மட்டும் பண்ணலாம். அது என்னன்னா சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் ஆறுனதுக்கு பண்ணலாம். இந்த துர்தெய்வங்கள், இந்த ஊர் காவல் தெய்வங்கள், குல தெய்வங்கள், இதுக்கெல்லாம் உக்ர தெய்வங்கள், இதுக்கெல்லாம் என்னன்னா உங்களுக்கு பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, நிலத்துக்கு அடியில் விளையிற உருளைக்கிழங்கு போட்டு நிறைய உருளைக்கிழங்கு போட்டு நீங்கள் பிரியாணி போச்சுன்னா உக்ர தெய்வங்களாக இருந்தாலும் சரி, காவல் தெய்வங்களாக இருந்தாலும் சரி, குல தெய்வங்களாக இருந்தாலும் சரி, உடனே அதை ஏற்றுக்கும். அந்த ஆவியைத்தான் சாப்பிடுது. நீங்கள் கொடுக்குற சாப்பாடு அது சாப்பிட்றதே கிடையாது. ஸோ அதை தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வத்துக்கு வந்து படைச்சாங்கன்னா அந்த படைச்சு வருது பார்த்தீங்களா, அதுதான் பிரசாதம்னு சொல்லுது. நீங்கள் வந்து வெளியே வச்சு வீட்டில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, அது பிரசாதம் கிடையாது. பிரசாதம்னு சொன்னால் தெய்வத்துக்கு படைச்சி அந்த ஆவியை எடுத்து அந்த ஆவியை அது சாப்பிட்டுட்டு மீதி வர உணவை மட்டும் நீங்கள் சாப்பிடணும். அதுதான் பிரசாதம்ன்றது. அதை தான் நீங்கள் சாப்பிடணும். சிவன் கோயில் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரே பிரசாதத்தை எல்லா சன்னிதானத்துலையும் வச்சு வச்சு எடுத்து பண்ணுவாங்க. அது அவங்க ப்ரொசீஜர். அதையும் நீங்கள் பண்ணலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. தெய்வ சன்னிதானத்தில் நைவேத்தியம்ன்றது ஒரு மிக முக்கியமான ஒன்று. அதை பண்ணும்போது கட்டாயம் பண்ணணும். குலதெய்வத்துக்கு கட்டாயம் சக்கரை பொங்கல் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி குலதெய்வத்துக்கு சரி, வீட்டிலும் சரி, இதிலும் சரி, எங்கே படையல், அதாவது தெய்வத்துக்கு இது படையல் போடும்போது கட்டாயம் உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்திங்கன்னா அது வந்து பிரச்சனைகளை நிறைய இது க்ரியேட் பண்ணும். உப்பு சேர்த்து நீங்கள் ஒரு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு உப்பு சேர்த்து சாப்பாடு போட்டிங்கன்னா அவங்க உப்புடைய சக்தி அவங்களுக்கு பாடியில் போகிறதால அவங்க என்றைக்குமே உங்களுக்கு நன்றி கடனாகவே இருப்பாங்க. ஆனால் அதை நீங்கள் தெய்வத்துக்கிட்ட காமிக்கக்கூடாது. தெய்வத்துக்கு வந்து உப்பு இல்லாத போட்டு தான் படைக்கணும், உப்பு போட்டு படைக்கக்கூடாது. நிறைய வீட்டில் வந்து இப்போ சாதம் படைக்கும்போது சரி, சாம்பார் ரசம் எல்லாம் வைக்கும்போது உப்பு போட்டால் பண்ணிடுறாங்க. அது பண்ணலாம்.